ஜி.கே. நாகராஜ் சார், இன்னைக்கு தேதிக்கு 290 எம்பிக்கள் இருக்காங்க உங்களுக்கு லோக்சபால மட்டும். நீங்க ஒரு 303 இடங்களை நீங்க தனியாவே பிடிச்சீங்க. எல்லா பெரும்பாலான வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே மெஜாரிட்டி சீட் தான் பிஜேபி பிடிச்சிருக்குது. ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹிமாச்சல் எல்லா இடங்கள்லயுமே மெஜாரிட்டி சீட்டு தான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. அப்படி பிடிச்சே 303 இடங்கள் தான் வந்தது. ஆனா 400 இடம் வருவோங்கிறீங்க, 360 இடம் வருவோங்கிறீங்க. எப்படி சார் இது சாத்தியம்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே இங்க கருத்து கணிப்பும் வருது. ஒருவேளை சொல்லி வச்சுட்டு தான் செய்யறீங்களா எல்லாத்தையும்? சார், கருத்து கணிப்பு தப்பு சார். கருத்து கணிப்பு தப்பு. அப்படியா? சரி. 400 சொல்றோம், அது 366 தான் சொல்றாங்க. சரி சரி சரி. எங்க கருத்து கணிப்பு குறைவா இருக்குது சார். நாங்க மக்களுக்கு செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறோம் சார். நாங்க ஒண்ணும் வெற்று அரசியல் பண்ணல. நீங்க 10 ஆண்டு காலத்துல நாங்க என்ன சொன்னமோ அதை செஞ்சிருக்கோம் சார். நண்பர் பேசுனது சரி, மோகன் குமாரம் அவங்க பேசுனது விட்டு விட்டு கேட்டுச்சு. இருந்தாலும் அயோத்தின்னு அவரு கொஞ்சம் புலம்பனாரு. அயோத்தி பிரச்சனை நாங்க கையில எடுத்து மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில வச்ச பிரச்சனை. சரி, நாங்க ராமர் கோயில் கட்டுவோம் சொல்லிட்டு தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். மக்கள் ஓட்டு போட்டாங்க. நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா கோயில் கட்டி இருக்கிறோம். எங்களுடைய கட்சியோட கொள்கை இந்துத்துவ அடிப்படையாக கொண்ட கொள்கை. இந்தியாவுடன் கலாச்சாரம், பண்பாடு அடிப்படையாக கொண்டது. நாங்க மாற்று மதத்தை யாரையும் திட்டல, அவங்களை யாரையும் நாங்க அவமானப்படுத்தல. எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்டிகல் 370 நாங்க சொன்னோம், அதை நீக்குவோம்னு சொன்னோம். நேரு தான் கொண்டு வந்தாரு, காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. அவர்கள் கை வைக்க பயந்தது ஆர்டிகல் 370. அந்த மக்கள் ஆதரவோடு நாங்க நீக்கி இருக்கிறோம் 370. காசி கோயில புனரமைப்போம்னு சொன்னோம், புனரமைச்சோம். நாங்க என்ன சொன்னோமோ தேர்தல் அறிக்கை, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தோம், குடியுரிமை சட்டம் CAA கொண்டு வருவோம்னு சொன்ன கொண்டு வர போறோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம். இன்னைக்கு பாருங்க, பொது சிவில் சட்டம் இன்னைக்கு மாநிலத்துல இமாச்சல் நினைக்கிறேன் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரகாண்ட். அதாவது நீ ஏற்கனவே கோவால இருக்கு பொது சிவில் சட்டம். சார், இந்த நாட்டுக்கு, இந்த இறையாண்மைக்கு, இந்த இந்தியாவுக்கு, எல்லா மக்களுக்கும் எது பாதுகாப்போ அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, 10 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் அவங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும். நாங்க 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். 9 ஆண்டு காலம், ஏற்கனவே 10 ஆண்டு காலம் முடிய போகுது. எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு ஊழல் தெரியுமா? பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம். நீங்க நிலக்கரி ஊழல் இருந்து, ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருந்து, சவப்பெட்டி ஊழல் இருந்து, போபஸ் ஊழல் இருந்து, எத்தனை ஊழல்கள். சோ மக்கள் பாக்குறாங்க. நீங்க 5 மாநில தேர்தல் என்ன சொன்னீங்க? ராஜஸ்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிரும், மகாராஷ்டிரால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், சத்தீஸ்கர் எங்களுக்கு தான் அப்படின்னு தேர்தல் கணிப்பில் சொல்லுச்சு. ஆனா நாங்க என்ன சொன்னோம்? நாங்க ஜெயிப்போம்னு சொன்னோம். தேர்தல் கணிப்பு மாறி தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கோம். எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, பாஜகவை வீழ்த்துவது என்பது எளிது. எப்படி? நீங்க பாஜக விட சிறப்பா பணியாற்றுங்கள். அந்த பணிய காங்கிரஸ் செய்கிறதா? இப்ப பாருங்க, சமீபத்துல நேத்து போராட்டம், நிதி பற்றாக்குறை. இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற இந்த மேட்டர் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆர்டிகல் 280 படி நிதி கமிஷன் முறைப்படி கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு 4%, 4.07%, குஜராத்துக்கு 3.4%, 100%ல பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுல வந்ததை விட தந்தது அதிகம் தெளிவா பட்டியல் போட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இவங்கனால என்ன சொல்லுவாங்கல்ல, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாமா. இவங்க வட இந்தியாவில் இந்தி கூட்டணி காலியாகி போச்சு. தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறாங்க. ஏன்னா இவங்க திராவிட மாடல் மெல்ல மெல்ல இப்பதான் காங்கிரஸ் அங்க கர்நாடகாவுக்கு போயிருக்கு, அப்படியே தெலுங்கானாக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. திராவிட மாநிலம் என்ன? இலவசம், இலவசத்தின் மூலம் ஊழல், பொய்யான வாக்குறுதி. இதுதான் இவங்க தோல்விக்கு இன்னும் காரணம் அமைய போகுது. இப்ப இருக்கிற தென் மாநிலமும் கையை விட்டு போக போகுது. அதனால காங்கிரஸ்
திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களுக்கான இந்திய வளர்ச்சிக்கான கட்சிகள் அல்ல, குடும்ப கட்சிகள், ஒரு குடும்பத்தில் இருக்கிற கட்சிகள். திமுக எடுத்துக்கங்க, கல்ல கருணாநிதி இருந்தாங்க, ஸ்டாலின் இருந்தாங்க, அடுத்து உதயநிதியை முன்னிலைப்படுத்துறாங்க, பின்னாடி என்பநிதி வந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் எடுத்துக்கங்க, நேரு இருந்தாரு, இந்திரா காந்தி வந்தாரு, சோனியா காந்தி மேல வந்துட்டாங்க. நான் கேட்கிற கேள்வி, அதே காங்கிரஸை உருவாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் குடும்பம் எங்கே? காந்தி, மகாத்மா காந்தியுடைய குடும்பம் எங்கே? எங்க போச்சு? சோ குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது, ஜனநாயகம் தான் எடுபடும். அதனால பாஜக என்பது 366 என்பது குறைவு. நாங்கள் 400 நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது கள நிலவரம், யதார்த்தத்தின் உண்மை நண்பரே.